என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மயிலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. தொடர்ந்து நம்முடைய காணொளியை பாருங்கள், காணொளிக்கு ஒரு லைக் செய்யுங்க. தொடர்ந்து காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியில பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே. வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம். நாம் இந்த காணொளியில் ஒரு முக்கியமான நபரை பற்றி இன்று பேச இருக்கிறோம். நாட்டை ஆண்ட தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய வீட்டை வாழ வைத்துக் கொண்டார்கள். ஆனால் தம்முடைய வீட்டை வீதியில் விட்டுவிட்டு காட்டில் இருந்து நாட்டை காத்த ஒரு மாபெரும் வீரனின் வரலாற்றை இப்பொழுது சமீப நாட்களாக சோசியல் மீடியாவில் மிகவும் வைரலாக போய்கொண்டிருக்கிறது வீரப்பனாரின் புகழ். சிலர் புகழ்ந்து கொண்டிருந்தாலும் பலர் இகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வீரப்பனார் அவர்களை இகழ்கின்றவர்களுக்கு தான் இந்த காணொளி. ஏனென்றால் வீரப்பனார் பிறந்தது காட்டில் இல்லை, நாட்டில்தான் பிறந்தார். ஆனால் அவர் காட்டில் பதுங்கி வாழ வேண்டிய நிலைக்கு அவரை தள்ளியது யார் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா? இந்த கேள்வியை இது நாள் வரையில் யார் யோசித்திருக்கிறார்கள், யார் முன்வைத்தார்கள்? அவர் காட்டுக்கு செல்லுவதற்கான காரணம் யார்? அவர் மனைவி மக்களை எல்லாம் விட்டுவிட்டு, சொந்தம் பந்தமெல்லாம் விட்டுவிட்டு அவர் போய் காட்டில் வாழ வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது? அவர் நிரந்தரமாக காட்டில் வாழுகின்ற சூழ்நிலைக்கு அவரை தள்ளியது யார் என்ற கேள்வி ஒவ்வொருவரின் மனதிலும் எழுகிறது இல்லையா? இந்த கேள்விக்கு ஆட்சியாளர்கள், அன்றைய ஆட்சியாளர்கள் தான் பதில் சொல்லி இருக்கணும். ஆனால் அந்த கேள்வி என்று எழுப்புவதற்கு கூட தமிழ்நாட்டில் நாதி இல்லை. அதை நாம் அவ்வளவு எளிதில் கடந்து செல்ல முடியாது. இப்பொழுது வைரலாக சோசியல் மீடியாவில் வீரப்பனாருடைய புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் சரிபாதியாக போய்கொண்டிருக்கிறது. இந்த சோசியல் மீடியாவில் வீரப்பனாரை பற்றி பேசி அவருக்கு புகழ் சேர்க்கலன்னா பரவாயில்ல, தப்பில்லை. ஆனால் தயவு செய்து அவரை இகழாதீங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். காரணம் என்ன அப்படின்னா, அவர் உயிரோட காட்டில் இருந்த காலத்தில் நாட்டில் பிரச்சனை இல்லை. அவர் உயிரோட காட்டில் இருந்த காலத்தில் நாட்டு மக்களுக்கு பிரச்சனை இல்லை. நாட்டு மக்களுக்கு பிரச்சனையா இருந்தது யாருன்னா இங்க இருந்த ஆட்சியாளர்கள் மட்டும்தான். காட்டில் இருந்த அவர் யாருக்கும் பிரச்சனையா இருக்கல, அது எல்லாருக்குமே தெரியும். காட்டில் அவர் இருந்தாரு. அவர் யாருக்கு பிரச்சனையா இருந்தார்னா, இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் யார் தலைவலியை கொடுத்தார்களோ அவருக்கு அவர் தலைவலியா இருந்தார். உண்மையா அவர் பிறந்த மண்ணுக்கோ மக்களுக்கோ ஒருபோதும் அவர் எதிரியா இருந்ததே இல்லை. பல பேர் பலவிதமா அவரை பேசுறாங்க வீரப்பனார. சந்தனமரம் என்பது அரசாங்கத்துடைய சொத்து, அதை கொள்ளையடித்து விற்றவனை ராபின்ஹுட்டை போன்று புகழ்வது சரியில்லை. அவர் என்ன சேகுவேராவா, அவர் என்ன ராபின்ஹுட்டா, அவர் என்ன சேகுவேராவா அப்படின்லாம் சிலர் வந்துட்டு தமிழா அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியில பேசுறதை நம்ம பார்த்தோம். அவர் சேகுவேரா இல்ல, ராபின்ஹுட் இல்ல, ஆனா அவருக்கும் மேல அவர். நீங்க சொல்ற ராபின்ஹுட்டை போல இல்ல, சேகுவேராவுக்கு நிகரா அவர் இல்லைனா கூட அவர் இந்த தமிழ் மண்ணில் பிறந்த ஒரு சேகுவேரா தான். தமிழ்நாட்டில் இன்னைக்கு வறட்சின்னு வந்தாலே காவிரி பிரச்சனை. ஆனால் அவர் இருந்த காலத்தில் எவ்வளவு வறட்சி இருந்தாலும் அந்த பிரச்சனை வரலை. அதுக்கு முதல் காரணம் யாரா இருந்தாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி இன்னைக்கு யாருன்னா பேசுறதுக்கு ஆள் இருக்கா? அன்னைக்கு யாருன்னா பேசினாங்களா? இதே நக்கீரன் கோபால் வந்துட்டு இன்னைக்கு மீடியாவை போய் உட்காந்துக்கிட்டு வீரப்பனுக்கு புகழ் மாலை சூட்டிட்டு இருக்காரு. அதை நம்ம வரவேற்கிறோம். அதே நக்கீரன் ஆசிரியருக்கு முன்னாடி தான் சிலர் வந்துட்டு வீரப்பனை இகழ்ந்து பேசுறதையும் நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல வீரப்பனாரை இகழ்ந்து பேசும் பொழுது நக்கீரன் கோபால் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறார், மௌனம் காக்கிறார். இவருடைய நோக்கம் என்ன? ஒரு விளம்பரம். இது ஒரு பிசினஸ், இது ஒரு வியாபாரம். இப்போ வந்துட்டு வீரப்பனாரின் டாக்குமெண்ட்ரி அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டாக்குமெண்ட்ரி வந்துட்டு ஒரு பெரிய ஹிட் ஆகி ஒரு பெரிய அளவு வைரல் ஆகி போச்சு. அதை வச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் கொஞ்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்றதுனால தான் மீடியாவா போய் உட்காந்துக்கிட்டு அதை பற்றி ஒரு ப்ரோக்ராமு, அதன் மூலமாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் நிகழ்ச்சி நடத்தி அந்த நிகழ்ச்சியின் மூலமாக இவங்க கொஞ்சம் இன்கம் பண்ணுறது, இவ்வளோதான் இவங்க வேலை. வீரப்பனார் இறந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனாலும் இன்னும் வீரப்பனாரை வைத்து சம்பாதிக்கிறவர்களும் வீரப்பனாரின் பெயரை சொல்லி வாழ்கிறவர்களும் இந்த நாட்டில் வாழ்ந்துட்டு தான் இருக்கான். வீரப்பனை பிடிக்க போகிறோம், அதுக்கு தான் இந்த அதிரடி படம் வந்துட்டு உள்ளே வந்திருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே போய் அந்த ஜெயலலிதாவுடைய அந்த ஆட்சி காலத்தில் அதிரடி படைன்னு பேரை வச்சு அந்த டிபார்ட்மெண்ட் உள்ளே போச்சுன்னா ஊருக்கு உள்ள இந்த டிபார்ட்மெண்ட்டால மக்கள் பட்ட வேதனையை அன்று இருந்த ஆட்சி கண்டுகொள்ளவே இல்லை. எத்தனை பெண்கள் சீரழிக்கப்பட்டது.
இதெல்லாம் வீரப்பனாருக்கு தெரிந்த பிறகுதான் வீரப்பனாருடைய கோபம் இன்னும் அதிகமானது. அதன் பிறகுதான் வீரப்பன் கண்டவனை கண்ட இடத்துல கண்ணுல பட்ட உடனே முடிச்சு அனுப்பிச்சது. இதுவெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமா இருந்தது இந்த தமிழ்நாடு அரசு. அன்னைக்கு இருந்த ஜெயலலிதா அரசு. அன்னைக்கு ஜெயலலிதா அரசு இவ்வளவு காழ்ப்புணர்ச்சியோடு வீரப்பனார் மேல இருந்தது காரணம் என்ன? சமீபத்தில் வெளிவந்த இந்த வீரப்பனாருடைய டாக்குமெண்ட்ரியில மருத்துவர் ஐயாவை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசியிருப்பாரு. மருத்துவர் ஐயா வந்துட்டு ஒரு கடவுள் மாதிரி, அவருக்கு ஓட்டு போடுங்க, அவரு தான் வந்துட்டு மக்களை காப்பாற்றுவாரு அப்படின்னு வீரப்பனார் வந்துட்டு ஒரு இடத்துல பேசியிருப்பாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் அப்பொழுதே ஜெயலலிதாவுக்கு வந்துட்டு நேரடியாவே தெரிந்திருக்கிறது. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் ஜெயலலிதாவுக்கு நேரடியா தெரிஞ்சதுனாலதான் ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு வீரப்பனார் மேல அவ்வளவு காழ்ப்புணர்ச்சியோடு இருந்தது. எப்படியும் வீரப்பனாரை முதல்ல முடிக்கணுங்கிறதுல தீவிரமா இருந்தது ஜெயலலிதா. கடைசி வரைக்கும் வீரப்பனார ஒண்ணுமே பண்ண முடியல. அவருடைய உடல் குன்றி போனது. அவருடைய உடல் வலிமை குன்றி இருந்த நேரத்துல தவறான வழிமுறைகளை கடைபிடித்து வீரப்பனார் நம்பியவர்தான் வீரப்பனாருக்கே எட்டப்பனாக மாறி வீரப்பனாரின் வாழ்க்கையை முடிப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள். ஆனால் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு அப்போது அதிரடிப்படை தலைவராக இருந்த விஜயகுமார் அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு அவர் பேர் வாங்கிட்டு போயிட்டார் ஜெயலலிதா கிட்ட. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் மட்டுமல்ல, ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான பகுதிகளில் இருந்த கிராமத்து மக்களை சூறையாடியது. வனத்துறையை சார்ந்தவர்களின் அட்டகாசங்கள் அப்பொழுது உச்சியில் இருந்தது, தலைவிரித்து ஆடியது. கிராமத்து மக்களுக்கும் கிராமத்து பெண்களுக்கும் அவர்கள் செய்யாத கொடுமைகளே இல்லை என்ற அளவிற்கு அவர்கள் உச்சத்தில் இருந்தது அப்பொழுது அந்த டிபார்ட்மெண்ட். சத்தியமங்கலம் சுத்தி இருக்கின்ற அந்த கிராமத்து மக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளைக்கும் தன்னுடைய உயிரை கையில் பிடித்து கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பெண்களும் இன்றும் அவர்கள் பேசுவதை கேட்டால் நமக்கு கண்ணுல தண்ணி வருது. அவ்வளவு ஒரு கொடுமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த வாழ்க்கை அவர்கள் வாழ்வதற்கு காரணமாக இருந்தது அப்போதைய ஜெயலலிதாவின் அரசு. இதையெல்லாம் யாருமே பேசுறதில்லை. இதே நக்கீரன் கோபால் கூட அதை பேசுறதில்லை, அதை பதிவு பண்றதில்லை. எந்த காணொலியிலையும் எந்த ஒரு தொலைக்காட்சியிலையும் கூட அதை பதிவு பண்ணதை நான் பார்க்கவே இல்லை. ஏனென்றால் ஜெயலலிதாவோட அப்போதைய ஆட்சி காலத்துல தான் இந்த வீரப்பனாரை விட்டு வைத்தால் பின்னாலே நம்முடைய ஆட்சிக்கே ஆபத்து வரும் என்பதை உணர்ந்தே அவர் அப்படி செய்தார். எப்படியோ ஒரு வகையில வீரப்பனாரை போட்டுருந்தோம். ஒரு குற்றவாளினா அந்த குற்றவாளியை பிடித்து சட்டத்தின் முன் நிற்க வைக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணமாக இருந்ததில்லை. வீரப்பனை எங்கோ ஒன்று கிடைத்தால் முடித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்திலேயே அந்த அரசு, அப்போதைய அரசு செயல்பட்டது. கடைசியில் அதைத்தான் செய்தார்கள். அவர் குற்றவாளியாக இருந்திருந்தாலும் அவரை நீதியின் முன் கொண்டு போய் நிறுத்திருந்தா அவர் வந்துட்டு எதற்காக அந்த நிலைக்கு தள்ளப்பட்டார் என்ற உண்மையை அவர் நீதிமன்றத்தில் வெளியிட்டு இருப்பார். அவர் வந்துட்டு சந்தன கட்டை திருடினாரு, யானை தந்தத்தை திருடினாரு, இதையெல்லாம் திருடி வித்தாரு அப்படின்னு சொன்னாங்க. அதற்காகத்தான் அவரை கைது செய்ய வேண்டும் என்று அவ்வளவு பெரிய அதிரடி படையை காட்டுக்குள்ள இறக்கிச்சு அப்போதைய ஜெயலலிதா அரசு. ஆனால் அப்படி அவர்கள் சந்தன மரங்களை கடத்தினார்கள், அப்படி அவர்கள் யானை தந்தத்தை கடத்தினார்கள் என்றால் அதை கடத்தணும் அத்தனை பேரும் நாட்டில் தானே இருந்தான். சந்தன மரத்தை வெட்டியவரும் யானை தந்தத்தை கடத்தியவரும் காட்டில் இருக்கிறாங்க. ஆனா அதை வாங்கின அத்தனை பேரும் நாட்டில் இருக்கிறாங்க. நாட்டில் இருக்கிற ஒருத்தரை கூட அப்போதைய ஜெயலலிதாவின் அரசு பிடிக்கவே இல்லை. ஆனா காட்டுல இருந்த வீரப்ப மட்டும் சந்தன மரத்தை கடத்துறான், யானை தந்தத்தை வெட்டி வைக்கிறான், சந்தன மரத்தை கடத்துறான், யானை தந்தத்தை வெட்டி வைக்கிறான்னு சுரலியை கலப்பி அவருக்கு நடந்த வன்கொடுமைகள், அவரை சுற்றி இருந்த மக்களுக்கு இந்த அரசு செய்த வன்கொடுமைகளை எல்லாம் மறைப்பதற்கு திட்டமிட்டு ஜெயலலிதாவின் அரசு அப்போது இதை கையில் எடுத்தது. வீரப்பன் யானை தந்தத்தை கடத்தினான். யாருக்கு கடத்தினான் வீரப்பன்? வீரப்பன் சந்தன மரத்தை வெட்டி வித்தான். யாருக்கு வித்தான்? வெட்டினவன் காட்டுல இருக்கிறான், வாங்கினவன் நாட்டுல தானே இருந்தான். எத்தனை பேரை பிடிச்சிங்க நாட்டுல நீங்க? வீரப்பங்கிட்ட இருந்து சந்தன மரத்தை வாங்கின இந்த ஆளுதான் அப்படின்னு ஒரு ஆளை பிடிச்ச ஆளு இது வரைக்கும் காட்டலையே. அப்ப இதுல இருந்த உள்நோக்கம் என்ன? வாங்கினவன் யாருனே தெரியல, ஆனா வித்தவன் அவன் தான் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியுது. எப்படி சொல்ல முடியுது? இதுதான் அரசியல், இதுதான் அரசியல், இதுதான் ஜெயலலிதாவிற்கு அப்போது இருந்த காழ்ப்புணர்ச்சி. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கடவுள் மாதிரி, அவர் வந்தாருனாக்கா மக்களுக்கு நல்லது செய்வாரு, இந்த மக்களெல்லாம் அவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா இந்த டாக்குமெண்ட்ரியில. இதுவெல்லாம் அப்பொழுதே ஜெயலலிதாவுக்கு தெரிந்திருக்கிறது. இவன் வந்துட்டு மருத்துவர் ஐயாவுக்கு சப்போர்ட் பண்றான், அதனாலேயே நம்ம வீரப்பனை வந்துட்டு விட்டு வைக்க கூடாதுன்னு முடிவெடுத்தார் ஜெயலலிதா. நம்முடைய அரசியல் வாழ்க்கை முற்று பெற்று விடும் என்று எண்ணியே ஜெயலலிதா அவர்கள் வீரப்பனாரை வெட்டினார்.
அதுதான் நிதர்சனமான உண்மை. தன்னை சுற்றி இருந்த தன்னை நம்பிய அனைத்து மக்களுக்கும் நல்லதே செய்த வீரப்பன் நாட்டுக்கு மட்டும் தீங்கு இழைச்சார் அப்படின்னு சொல்றீங்க. நாட்டுக்கு தீங்கு அவர் இழைக்கல. அவருக்கு யாரெல்லாம் தீங்கு இழைச்சாங்களோ அவருக்கு இவர் தீங்கு இழைச்சார். இவ்வளவுதான் உண்மை. நைட்டு வந்துட்டு வீரப்பன் ஊருக்குள்ள வந்து போனதாக சொல்றாங்க. ஆனா நீங்க பார்க்கலன்னு சொல்றீங்க. அப்படின்னு ஊருக்குள்ள போயிட்டு அந்த கிராமத்து மக்களை, அது வயதானவர்களாக இருந்தாலும் குறைந்த வயதுடையவர்களாக இருந்தாலும் கூட அவர்களை துன்புறுத்துவது இந்த அதிரடிப்படையின் வேலை. இதையெல்லாம் அறிந்து கொண்ட பிறகு, இதையெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகுதான் வீரப்பனாரின் கோபம் உச்சிக்கு சென்று அதிரடிப்படை எதற்காக காட்டுக்குள் சென்றதோ அந்த வேலையை வீரப்பன் செய்தார். அவர் ஒரு அதிரடிப்படையாக மாறி இவர்களை வீழ்த்த சென்றவர்களை எல்லாம் அவர் அதிரடியாக வீழ்த்தி தள்ளினார். அதில் வீழ்ந்து போனவர்கள் பல பேர். வீரப்பனாருக்கு எதையுமே செய்யாமல் வீரப்பனாரின் முகத்தை கூட பார்க்காத அந்த கிராமத்து மக்களுக்கெல்லாம் வன்கொடுமைகளை நிகழ்த்தியது அப்போதைய ஜெயலலிதா அரசு. அதையெல்லாம் எந்த பத்திரிகையும் எழுதல, எந்த பத்திரிகாரனும் பார்க்கல, எந்த பத்திரிகாரனும் வெளியே சொல்றதே இல்லை. அதெல்லாம் நக்கீரன், கோபாலு, பழ நெடுமாறெல்லாம் காட்டுக்குள்ள போய் வந்துட்டு அவங்கள வளர்த்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான். வீரப்பனார் உயிரோடு இருந்த வரைக்கும் காக்கா குருவி கூட மேல பறக்காது இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சித்தெரும்பெல்லாம் கத்துது சிங்கத்தை பார்த்து. அதுக்கு காரணம் யாரு? அன்னைக்கு இருந்த ஜெயலலிதா. ஒரு இடத்தில் கூட வீரப்பனார் வந்துட்டு மக்களுக்கு எதிராக செயல்பட்டதாக ஒரு தகவலும் நம்ம பார்க்க முடியல. அனைத்து மக்களுக்கும் நல்லவராகவே வாழ்ந்திருக்கிறார். ஆனால் கடைசியில இன்னைக்கு இந்த சோசியல் மீடியா வந்த பிறகு எல்லாரும் மீடியாவுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டு வீரப்பன் உயிரோட இல்லாத ஒரே காரணத்தினால இனிமேல் நம்ம என்ன பேசினாலே நம்மள வீரப்பன் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் உளறி கொட்டிட்டு இருக்கீங்க. நீங்கள் வீரப்பனாரை புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் வீரப்பனார் வந்துட்டு வனத்துக்கு மட்டும் காவலனா இல்லை, இந்த தமிழ் இனத்துக்கே காவலனாக இருந்தார் என்பதுதான் வரலாறு. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.